ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 21 முதல் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது. அதாவது ஏப்ரல் 21 உங்களுக்கு ஒரு புதிய சகாப்தம் பிறக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய திறமை, தைரியம் எல்லாமே அதிகமாக போகுது. உங்களுடைய தைரியமும் நிதானமும் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில தான் கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ உங்களை சுற்றி பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சதிவலைகள் எல்லாத்தையுமே அறுத்து எறிந்து இப்போ உங்களை வீழ்த்த நினைத்தவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அதாவது உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடியவங்க நினைச்சாலே அவங்க வீழ்ந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எளிமையாக அந்த நாட்களை கடந்து வரதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தாங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும். இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான கிரகங்களுடைய மாற்றங்களானது இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முதலாவதாக என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய அதிகாரமும் செல்வாக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உயரும். ஏன்னா சிம்மம் அப்படின்னு சொன்னாலே ஆளுமை தாங்க. இதுவரைக்கும் மதிக்கப்படாதவங்க கூட இப்போ உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது. ஸோ யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ தடைப்பட்டு கொண்டிருந்த அரசு ரீதியான காரியங்களோ பதவி உயர்வுகளோ இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்கு தடையின்றி உங்களுக்கு கைக்கு சேரும். ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக யாரெல்லாம் இருந்தாங்களோ இப்போ அவங்க எல்லாருமே பலவீனம் அடைவாங்க. ஸோ உங்களை விட பெரியவங்க, உங்களை விட எல்லாத்துலேயும் உசந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருந்தவங்க கூட இப்போ பலவீனம் அடைஞ்சிடுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்ருக்கும். ஆனால் இனியெல்லாம் அப்படி இருக்காது. பணியிடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுடைய முகத்திரை இப்போ கிளிய போகுது. ஸோ யார் என்ன, உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னே புரியாமல் இருந்திருப்பீங்க. எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தோல் உரிச்சு காட்ட போகிறீங்க. ஸோ அதுக்கான நேரம் வந்தாச்சு. அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் இப்போ செய்ய போகிறீங்க. அப்படி ஒரு அமைப்பானது இப்போ கிடச்சிருக்கு. தொழிலும் அப்படி தாங்க. புதிய கூட்டாளிகள்லாம் அமைவாங்க. நல்ல கூட்டாளிகளாக இருப்பாங்க. பழைய விஷயங்களில் நீங்கள் நஷ்டங்களை சந்தித்திருந்தாலுமே கூட அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வழி பிறக்கும். ஸோ என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை திறமை அதிகமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்றதுனால இவங்க பெருசாக யாருக்கிட்டையும் அடிப்படைந்தெல்லாம் இருக்க மாட்டாங்க. சுயமாக தொழில் செய்வாங்க. அதே மாதிரி தான் எது பேசினாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தாங்க. இவங்கக்கிட்ட வேறெல்லாம் எந்த விஷயத்துக்கும் இடமே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப ரீதியாக குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களுடைய கை ஓங்க போகுது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடியதை எல்லாரும் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுக்காக நமக்கு கெட்டது நடக்காமல் போயிட போகிறது கிடையாது. ஏன்னா கிரகநிலைகள் அப்படிங்கும் பொழுது எல்லா கிரகங்களும் நமக்கு நல்லது செய்யாது. அப்படி நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல சிம்மராசிக்காரங்களுடைய எதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முன்கோபம் மட்டும்தான். ஒரு 2-3 வார்த்தை தான் அவங்க பொறுமையாக கேட்பாங்க. 4வது வார்த்தைக்கு அவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். அதாவது அதுவே பெரிய விஷயந்தான். ஒவ்வொருத்தங்களை பொறுத்து தான் அந்த கோபம் கூட. அதாவது இந்த டைமில் உங்களுடைய முன்கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. வேகம் அதிகரிக்கும் பொழுது முன்கோபம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்களை செய்ய போகிறீங்க அப்படிங்கும் பொழுது
நிறைய விஷயங்கள செய்கிறப்போ கோபம் அப்படின்றது வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வெற்றி கனியை ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுடைய முன்கோபத்தால் ஒரு சில விஷயங்கள் வந்து தடைப்படலாம், கிடைக்கிறதுக்கு டிலே ஆகலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து வெற்றி பெற்றுடுவீங்க. உங்களை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆளே இருக்க முடியாது. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரகசியம் ரகசியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒன்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸே செய்ய போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வளர்ச்சிக்கு போகிறீங்க, ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. அந்த நகர்வுகளை வந்து யாருக்கிட்டேயும் வந்து முன்கூட்டியே சொல்லாதீங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் அதை பற்றி முன்னாடி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். அப்படி ஒரு வேளை நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் வந்து கிடைக்காது. அதனால் அந்த ரகசியத்தை ரகசியமாகவே நீங்கள் வந்து பாதுகாக்கணும். அதை நீங்கள் வந்து எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான், நடந்த மாதிரி தான். அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ஏப்ரல் 21க்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகமைப்புகள் மூலமாக ஏற்படக்கூடியது. நமக்கு என்ன நடக்க போகுது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் வந்து செய்யலாம், பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரியான பரிகாரங்களை சிம்மராசிக்காரங்க செய்யலாம் இந்த டைமில் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிம்மராசி நேயர்களுக்கு ராகுகேதுவினுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அப்படி ராகுகேதுவினுடைய அருள் இல்லை அப்படிங்கும் பொழுது பாதிப்புகள் தான் ஏற்படும். ஸோ அப்படி அவங்களுடைய அருளை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த காலகட்டங்களில் கருப்பண்ண சுவாமி இல்லைன்னா காளி சாமியை வழிபாடு செய்யுங்க. எல்லை தெய்வங்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் இவங்க கருப்பண்ண சுவாமி. அதாவது கருப்பண்ண சுவாமி, வீரபத்திரர் இவங்களெல்லாம் போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிளகு தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து எடுக்கும். அதாவது உங்களுக்கு காவலாக வந்து அவங்க நிற்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் கூட உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை தீபம் போடுறது இன்னும் வந்து சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய வந்து உடைக்கிறதுக்காக துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. ஸோ துர்க்கையை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா தைரியம் கிடைக்கும், தடைகள் எல்லாம் உடைப்படும், மறந்துடாதீங்க. அதே போல் எப்போதுமே சிம்மராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் வழிபாடு உங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைக்க செய்யும். உங்களுடைய அதிகாரத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு இந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயம் வந்து கை கொடுப்பார், உதவி செய்வார். வெற்றிகரமாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு சிவபெருமான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதனால் சிவன் வழிபாடு நீங்கள் எப்போதும் செய்யுங்க. அதாவது பிரதோஷ நாளெல்லாம் மறக்காமல் நீங்கள் சிவன் ஆலயத்துக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் போய் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தினமுமே நீங்கள் காலைல எழுந்திரிச்சோன்னே சிவனுடைய பாடல்கள் ஏதாவது நீங்கள் கேளுங்க. சிவபுராணம் வந்து கேட்கலாம். இதெல்லாம் வந்து உங்கள் மனசுக்கு ஒரு உறுதியை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து கொடுக்க போகுது. அதில் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அந்த நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பல தடைகள் வந்து சரியாக போகும். இதெல்லாம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய முறைகள். இது தாண்டி நீங்கள் இந்த டைமில் எளிமையாக என்ன தானங்கள் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கோவிலுக்கு போகாமலே இந்த தானங்களை செய்யலாம். சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உளுந்து இல்லைன்னா கோதுமை இது ரெண்டில் ஏதாவது ஒரு தானியத்தை நீங்கள் பறவைகளுக்கு வந்து உணவாக கொடுக்கும் பொழுது கிரக தோஷங்கள் உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எளிமையான பரிகாரம், தினசரி நம்ம செய்யலாம் வீட்லேயே. அதே மாதிரி அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுடைய கைகளால் நீங்கள் 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அதாவது சனிக்கிழமைகளில் செய்கிறது இன்னும் வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சனிக்கிழமையில் ஆதரவற்றவர்களுக்கு தயிர் சாதத்தை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். குடும்பத்திலிருந்து கூடிய பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்துக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இந்த ஏப்ரல் 21க்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றத்தின் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் ஒரு முறை போய் தரிசனம் செய்துட்டு வந்துடுங்க. நேரில் போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி போக முடியாதவங்க வீட்லேயே குலதெய்வத்திற்கு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. இவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கவசமாக வந்து இருப்பாங்க.
எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள முதல்ல வந்து காப்பாத்தி விடக்கூடியவங்க குலதெய்வமா தான் இருப்பாங்க. ஸோ இந்த எளிமையான பரிகாரத்த சிம்மராசிக்காரங்க வீட்டிலேயே செய்யலாம். செஞ்சு பாருங்க. இந்த பதிவுல நெறைய பரிகாரங்கள பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு, உங்களுக்கு எது வந்து செய்ய தோணுதோ, அத நீங்க கண்டிப்பா செய்யுங்க. எல்லாமே செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எல்லாமே செய்தாலும் தவறும் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, நல்ல பலன்கள கண்டிப்பா கொடுக்கும். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் பெருசு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக மாற்றம் உறுதியாக கிடைக்கும். இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் அதை சரி செய்யறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு ஆனது பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.